பாட்டி 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 இப்ப என்ன பாட்டி பண்றது? எங்க தேடினாலும் அந்த பாம்பு இல்லையே. பல்லு இல்லாத பாம்பு தானடி, வீடு அது எங்கேயாவது ஓரமா படுத்து கிடக்கும். அதனால யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அப்புறமா புடிச்சுக்கலாம். இது பாம்புங்கிற மாதிரி காதுல விடுதே, என்ன பாம்பு? இவன் வேற கடங்கார கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். அம்மா தாய மகராசி. ஏய், காசுக்காக ஏண்டா பறக்கற? உன் பணத்தை எடுத்துட்டு நான் என்ன ஃபாரினுக்கா பறக்க போறேன்? அம்மா அது இல்லம்மா, உங்களுக்கு போன் பண்ண எடுக்கல, பாம்பு மாறிடுச்சுமா. ஏய் லூசாடா நீ, பாம்பு எப்படிடா மாறி போவோம்? பாம்பு என்ன பாட்டியாவா மாறும்? நீங்க வாங்கிட்டு போனது பல்லு இல்லாத பாம்பு இல்ல, பல்லு உள்ள விஷப்பாம்பு. கொத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வாயில நொறையா தள்ளி 3/4 மணி நேரத்துல முழுசா போய் சேர்ந்துருவீங்க. என்னது விஷ பாம்பா? என்ன பாட்டி? என்ன ஆச்சு? நாம மோசம் போயிட்டோம்டி, மோசம் போயிட்டோம். நாம வாங்கிட்டு வந்தது விஷ பாம்பா, பாம்பு மாறி போச்சா? ஐயோ, அப்படி போதா உங்க பிளானு? என்னையும் மீனாட்சியும் வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு பாம்பை வச்சுதான் பிளான் பண்ணிருக்கீங்களா? விஷம் இல்லாத பாம்புன்னு நினைச்சு விஷ பாம்பை கொண்டு வந்துட்டீங்களா? ஐயோ, இந்த பாம்பால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதே. கடவுளே, மீனாட்சிக்கு மட்டும் இல்ல, யாருக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. ஏய் என்னடியாச்சு உங்க 2 பேருக்கும் இப்படி ஆயிட்டீங்க? வாங்கடி முதல்ல பாம்பு தேடலாம். பாட்டி பாட்டி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். எங்கடி போறப்ப பாம்பை தேடுறதோட முக்கியமான வேலையா உனக்கு? இலக்கியா, நீ பாட்டி கூட சேர்ந்து பாம்பை தேடு, நான் போய் ஆனந்த் கூட உன்னை எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு பிளான் பண்ணிட்டு. பெரிய பிளான், திருட்டு கழுதைக்கு பிளான் ரெடி வேண்டி கிடக்கு. வா முதல்ல பாம்பை பிடிப்போம். வாங்க வாங்க, அப்புறம் பிளான் பண்ணி பேசுவோம். பாட்டி ஏய், பாம்பை தேடுற நம்ம கரப்பாம்பூச்சி தேடுற மாதிரி ஏன் பின்னாடி தேடிட்டு இருக்க? போய் கிச்சன்ல போய் தேடுறி, போடி போ போ. ஏய், உனக்கு என்ன தனியா சொல்லுமா? போடி போய் தேடு. பாட்டி பாட்டி எனக்கு பயமா இருக்கு பாட்டி. சரி சரி, நீ உன் ட்ரெஸ் கொஞ்சம் காலுக்கு மேல தூக்கிக்கோ, ஜாக்கிரதை. பயப்படாத பயப்படாத, நான் இருக்கேன். எங்கேயுமே இல்ல, பாட்டி கூட போய் செட்டில் ஆயிட வேண்டியதுதான். ஏண்டி இப்படி டென்ஷன் பண்ற? கிச்சன்ல ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், பாம்பு எங்கேயுமே இல்ல பாட்டி. பாட்டி என்னடி என்ன? நான் தேடி போன இடத்துலயும் பாம்பு இல்ல பாட்டி. இடியே, பாம்பு இல்லாத இடத்துல தேடுனா எப்படி பாம்பு இருக்கும்? ஏண்டி என் பிரஷரை ஏத்துறீங்க? சரி வாங்கடி போய் தேடலாம். எங்க இருக்கு? பாட்டி பாட்டி பயமா இருக்கு பாட்டி. பாட்டி இரு பாட்டி, நானும் வரேன். ஏண்டி பாம்புக்கு கால போடாம பம்பு பம்புன்னு போட்டிருந்தப்பவே நினைச்சேன் இப்படிதான் அரகுற வேலை பாப்பான்னு. எங்க எங்க பாம்பு இல்ல, உள்ள பாம்பு. பாம்பு எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சு? அர்ஜுன் சார், பாம்பு எப்படி தானா வீட்டுக்குள்ள வரும்? யாராவது கொண்டு வந்துதான் விட்டுருப்பாங்க. என்ன வசு சொல்ற? யாரு பாம்பை வீட்டுக்குள்ள விட்டுருப்பா? அர்ஜுன் சார், அத பத்தி நம்ம அப்புறமா ஆராயலாம். முதல்ல பாம்பை கண்டுபிடிக்கணும். விஷம் உள்ள பாம்பா இருக்க போது யாருக்கும் எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுல்ல. என் கண்ணுல மட்டும் பட்டுச்சு, பேசாம சுட்டுலான்னு இருக்கேன். சுற்றுவேங்கிறானே, பாம்பையும் பண்ணியையும் மட்டும்தான் இவன் துப்பாக்கி சுடும் போல இருக்கு. ஐயோ, ஸ்னேக் பாபுக்கு பதில் சொல்லணுமே. தம்பி, அதெல்லாம் கூடவே கூடாது. அந்த பாம்பு எங்களுக்கு உயிரோட வேணும். என்னது, பாம்பு உயிரோட வேணுமா? எதுக்கு? அது பாம்புனா நாகராஜன், அதுக்கு பூஜை பண்ணணும், அதுக்குதான் பாட்டி சொல்றாங்க. ஆமா தம்பி, என் பேத்தி இலக்கியாவுக்கு நாகதோஷம் இருக்குல்ல, அதனால அவ இருக்கிற இடத்துல யாரும் பாம்புக்கு கெடுதல் பண்ணவே கூடாது. முதல்ல அந்த பாம்பை காப்பாத்துங்க, அப்புறம் அந்த பாம்பு கிட்ட இருந்து எல்லாரையும் காப்பாத்துங்க. பாம்பு உள்ளதான் இருக்குங்கிறீங்க, பாம்பு உயிரோட வேணுங்கிறீங்க. எனக்கு பாம்பெல்லாம் பிடிக்க தெரியாதுங்க. நான் வேணா ஒண்ணு பண்றேன், ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்றேன். அவங்க வந்து பாம்பை பிடிச்சி ஃபாரஸ்ட்ல விட்டுருவாங்க.
ஃபயர் சர்வீஸ்க்கெல்லாம் போன் பண்ணாதீங்க தம்பி. அவங்க வீட்டுக்குள்ள வந்தா கலையபரம் ஆயிடும். நாளைக்கு ஜேகேஆர் வீட்டுக்குள்ள பாம்பு புகுந்ததுன்னு பெருசா கொட்டை எழுத்துல போட்டுருவானுங்க. மா, பாம்பு பிடிக்கிறவங்களை யாராவது வர சொல்லி பிடிக்க சொல்லவா? ஆமா அர்ஜுன், அதான் கரெக்ட். அர்ஜுன் சார், எனக்கும் அதேதான் தோணுது. யாராவது பாம்பு பிடிக்கிறவங்களை கூட்டிட்டு வந்து நான் அதை பிடிக்க சொல்லிடுறேன். நீங்க இங்கே இருந்து எல்லாரையும் சேஃபா பத்திரமா பாத்துக்கோங்க. சரி, போய் கூட்டு வா. அர்ஜுன் சார், பாம்பு பிடிக்கிறவரை கூட்டிட்டு வந்துட்டேன். ஐயா வணக்கம். அம்மா வணக்கம். மேடம் வணக்கம். என்னடி இவ நாம பணம் கொடுத்து பாம்பு வாங்கின பாம்பாட்டியே அழைச்சிட்டு வந்திருக்கா? ஆமா பாட்டி, இவன் கண்ணுல பட்டோன்னா நம்மள மாட்டி விட்டுருவான் பாட்டி. ஆமா, வாடி நைசா ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கலாம். அதான் கரெக்ட். வா வா வா, பாத்து வா, வந்துரு வந்துரு. நீங்க எங்க ஓடினாலும் இன்னைக்கு என்கிட்ட மாட்டிக்க தான் போறீங்க. தப்பிக்கவே முடியாது. வா 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 வா. இப்படி ஆடி அவனையே அழைச்சிட்டு வருவா. இப்ப என்னடி பண்றது? பாம்பு எப்படி பிடிப்பீங்க சார்? எந்த பாம்பா இருந்தாலும் நான் வாசிக்கிற மகிழ சத்தத்துல அப்படியே மயங்கி போய் என் கையில குழந்தை மாதிரி வந்து உட்காந்துக்கிறேன் சார். எப்படியோ சீக்கிரம் பாம்பு பிடிங்க. மாமா, சீக்கிரம் பாம்பு பிடிக்க சொல்லுங்க, எங்களுக்கு பயமா இருக்கு. பயப்படாத பேபி, அதாரு வந்துட்டார்ல, போங்க. ஐயோ, என்னடி இவன் நாதஸ்வரம் ஊதுறா? ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க, மகுடியில நாதஸ்வரம் சவுண்ட் ஏதோ வருது. சொதப்பிட்டியாடா சாரா, மகுடிய மாத்தி கொடுத்துட்டியாடா. அது சார், இது வேற மாதிரி மாறிடுச்சு சார். இப்ப எப்படி நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி இசையை மாத்திக்கிறோமோ அந்த மாதிரி பாம்புக்கு இசை மாறி போச்சு. இப்பெல்லாம் இதை வாசிச்சாதான் வரும். ஓ, ஊதுங்க ஊதுங்க. மகுடியே வேணாம் சார், பாம்போட வாசனைய வச்சு அது எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் சார். அத மட்டும் நான் பாத்துட்டேன்னா அப்படியே நான் கோழி அமைக்கிற மாதிரி ஒரே அமுக்க அமைக்கிருவேன். இப்ப பாப்பீங்க. ஏதோ ஒண்ணு பண்ணி கண்டுபிடிங்க. என்ன? ஏ மம்மி, நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம், அந்த ஃப்ராடுங்க ரெண்டுத்தையும் காணுமே. ஆமாண்டி, ஒருவேளை பாம்புக்கு பயந்து வீட்டை விட்டு ஓடிடுச்சுங்களோ? ஏன் அர்ஜுன் சார், வீட்டுக்குள்ள வந்திருக்கிறது ஜோடி பாம்பு மாதிரி தான் எனக்கு தெரியுது. எப்படி சொல்ற? பாம்புக்கு காதல் வந்துச்சுன்னா ஜோடியா தான் அலையுமா. அதே மாதிரி ஜோடியா இருக்கிறவங்கள ஒண்ணுமே செய்யாதான். அதனால பாம்பு பிடிபடுற வரைக்கும் என் பக்கத்திலேயே ஜோடியா இருங்க அர்ஜுன் சார். ஏய், சுத்தி கித்தி எங்க வரன்னு தெரியுது. இது கொஞ்சம் சீரியஸ் டைம். காமெடி பண்ணாத, கேவலமா இருக்கு. அர்ஜுன் சார், பாம்பு எங்க இருக்குன்னு ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா? அதெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். நீங்க பேசின பணத்தை கரெக்டா கொடுத்துருவீங்கல்ல? பேசின பணத்தையும் கொடுப்பேன், அதுக்கு மேலயும் நான் சேர்த்து கொடுக்கறேன். ஆனா நான் சொல்றது நீ செய்யணும். என்ன செய்யணும் சொல்லுங்க. எனக்கு என்னமோ இந்த ரூம்குள்ளதான் பாம்பு இருக்கிற மாதிரி இந்த தோணுது. ரூமுக்குள்ளயா? கொஞ்சம் போய் பாத்துட்டு வரியா? கண்டிப்பா பாக்குறேன் மேடம். ஆனா என்ன விட நீங்க ரொம்ப பாம்பு பிடிக்கிறீங்க. என்ன ரொம்ப பிடிக்கிறீங்க? இல்ல அர்ஜுன் சார், அவர்கிட்ட இந்த ரூம்ல வேணா பாம்பு இருக்கும், போய் பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். சும்மா போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, போங்க போய் பிடிங்க. சார் நீங்க இங்கே நில்லுங்க, உள்ள வந்துடாதீங்க, புரிஞ்சதா? நான் ராஜா, நான் ராஜா. பாட்டி ஒளிஞ்சுக்கோ ஒளிஞ்சுக்கோ. என்னடி நேரம் ஒளிஞ்சுக்கிட்டேன்? செல்லக்குட்டி, ஏன் அர்ஜுன் சார், ஒருவேளை உள்ள ரெண்டு பாம்பும் குளிருக்கு இதமா லவ் மூட்ல என்னமோ லவ் பண்ணிட்டு இருக்கோம் என்னமோ. ஏய், சும்மா இருக்க மாட்டே. பாம்பு பிடிக்கிறவரே, இந்த ரூம்குள்ளதான் பாம்பு இருக்கணும், நல்லா தேடி பாருங்க. அடியே, நம்மள மாட்டி விடுறதுக்கு பிளான் பண்றாடி. ஒளிஞ்சுக்கடி மூஞ்சி காட்டாதடி, ஒளிஞ்சுக்க. மேடம், விஷப்பாம்பா இருந்தா பட்டுன்னு போட்டுரும். அதனால நீங்க யாரும் உள்ள வந்துடாதீங்க, அங்கேயே இருங்க. பாம்பு பிடிக்கிறவரே, உள்ள
ஒண்ணுக்கு பதிலா 2 பாம்பு இருந்தாலும் இருக்கலாம். நல்லா தேடி கண்டுபிடிங்க என்ன. ஐயோ பாட்டி, இப்ப என்ன பாட்டி பண்றது? இந்த வசுந்தரா சும்மா இல்லாம இந்த பாம்பாட்டிய நம்ம ரூம்குள்ள அனுப்பி வச்சுட்டா. எத்தனை பாம்பா இருந்தாலும் லவக்குன்னு புடிச்சு கபக்குன்னு கொண்டு வரேன். நீங்க எந்த கவலையும் படாதீங்க. ஆனா உள்ள மட்டும் வந்துடாதீங்க. இந்த ஆட்டக்காரி சும்மாவே இருக்க மாட்டேங்கிற. இந்த ரூமுக்கு போங்க, அந்த ரூமுக்கு போங்க. என்னது இது? பாம்பு வாசத்தை விட சிக்கன் வாசனை மூக்க துளைக்குதே. அடடா. ஆஹா, அற்புதம். ஏன் சிக்கன்? பாட்டி, என்ன பாட்டி இது? ஐயோ, அட பரதேசி, பாம்பு பிடிக்க வந்துட்டு சிக்கனை சாப்பிடுற. கைய துடைக்கணுமே, என்ன பண்ணலாம்? நம்ம துண்டுல தொடச்சா வாசனை வச்சு வெளியில இருக்கணும் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த ஸ்கிரீன்ல தொடச்சிருவோம், சுத்தமா தொடச்சிருவோம். இந்த வாரம் பாட்டி பாட்டி இங்கதான் வரா பாட்டி. தெரியுது. இரு. யாரா இருந்தாலும் வெளியே வந்துருங்க. வாங்க, கை சொல்லி சீக்கிரம் வெளியில வந்துருங்க. ஐயோ, இந்த சனியம் பிடிச்ச முதல்ல வாயை மூடணும். ஐயோ, என்ன பாட்டி இது? திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. பாம்பு வரும் போல. இப்ப என்ன பாட்டி பண்றது? நான் மகுடி வாசிக்க போறேன். பாம்பு வெளியே வரப்போகுது. வாங்க வாங்க. என்ன பண்றது? ஐயோ பாம்பு சார், நீங்க உள்ள போய் மகுடி ஊதுங்க. ஒவ்வொரு இடமா பார்த்து பார்த்து வாசிங்க. ரெஸ்ட் ரூம கூட விடாதீங்க, சரியா? அம்மா, புது மகுடி வந்துருச்சுல, நாம போய் அங்க ஒவ்வொரு இடத்துல வாசிக்க வேண்டியது இல்லம்மா. இங்கேயே வாசிச்சா பாம்பு எங்க இருந்தாலும் தன்னால இங்கே வந்துரும்ல. இப்ப பாருங்க என் மகுடியோட மகிமைய. ஐயோ மம்மி. ஐயோ, இவன் வேற மகடியை கொண்டு வந்துட்டா. ஐயோ, இவன் ஊதுறத பார்த்தா ஊர்ல இருக்கிற பாம்பெல்லாம் வந்துரும் போல இருக்கே. ஐயோ, என்ன பண்றது? அடியே, இப்படியே மூஞ்சிய மறைச்சுக்கிட்டே வெளியில போயிடணும்டி. ஏய் வா. ஏய் இனியா, பாம்பு பாம்பு கொடையில. எனக்கு பயமா இருக்கு பாட்டி. பாட்டி போங்க போங்க போங்க, அப்படியே வெளில போங்க. இனியா போ, வெளில போ. ஐயோ, நாராஜா நாராஜா நாராஜா. நீங்க கொடை வச்சு மூஞ்ச மறைக்கும் போதே தோணுச்சு எனக்கு. என்ன பார்த்து பயந்துகிட்டு அந்த பம்பு பம்புனீங்களா? எங்க என் பாம்பு, பாக்கி பணம்? ஏய், விஷம் இல்லாத பாம்பை கேட்டா விஷம் இருக்கிற பாம்பை கொடுத்து எங்களை காலி பண்ண பாத்தியா? இரு, சட்டத்துக்கு விரோதமா நீ பாம்பு வளர்க்கறேன்னு சொல்லி போலீஸ்ல உன்னை மாட்டி விடுறேன். நீங்க போலீஸ் போறதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட பாம்பு வாங்கின விஷயத்த உங்க குடும்பத்துல எல்லாத்துட்டையும் சொல்லி உங்களை நான் மாட்டி விட்டுருவேன். ஐயோ, அப்படிலாம் சொல்லாத ஸ்னேக் பாபு. பேசுறதை விட இவ உனக்கு ஜாஸ்தியாவே பணம் நடந்துக்கிறீங்கல்ல. பணத்தை தரையா? என்னையா, என்னாச்சு? பாம்பு போயிடுச்சு. போயிடுச்சு. இப்பதான் போச்சு. அப்பாடா. கொடுங்க. ரொம்ப நன்றிமா, வரமா. சரி, பாம்பு தான் போயிடுச்சு. இப்ப தைரியமா உள்ள போலாம். வாங்க, உள்ள போலாம். சரிமா, வா மம்மி போலாம். என்ன 2 பேரும் தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறீங்களா? ஏன் காமிச்சு கொடுக்கலன்னு தானே யோசிக்கிறீங்க?
நீ எப்படி மீனாட்சி இருக்கிறது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிச்சு எனக்கு பயம் காட்டணும்னு நினைச்சியோ அதே மாதிரிதான் நானும் நினைச்சேன். ம். அந்த பாம்பாட்டி மூலமா உண்மையை சொல்ல வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்காது. ஆனா நீ மாட்டிப்பியோன்னு நினைச்சு பயந்து பயந்து சாகணும்னு தான் நான் நினைச்சேன். அதனாலதான் அமைதியா இருந்துட்டேன். ஆனா இந்த மாதிரி விபரீத விளையாட்ட இதோட நிறுத்திக்கோ. பாம்பால வீட்ல இருக்கிறவங்களோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்துச்சு நடந்திருக்கிறதே வேற. ஜாக்கிரதை. ஜாக்கிரதையா? என்னடி மிரட்டிட்டு போறா? நீ வேஸ்ட். இந்த பாம்பு முதல்ல எங்க போயிருக்குன்னு கண்டுபிடிக்கணுமே. இப்ப எனக்கு என்ன வருத்தம்னா பாம்பு விஷயத்தை வச்சு இனியாவையும் பாட்டியையும் மாட்டி விடணும்னு நினைச்சேன். அது நடக்கல. சோ இப்போ நீங்க உங்க கிச்சு கிச்சு தாமரத்தை கண்டினியூ பண்ணுங்க. என்ன நீ வீட்டுக்குள்ள இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு, இப்ப போய் அதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டேனே. நீங்க ரிலாக்ஸா இருங்க. அது மீனாட்சி கத்து கொடுக்கற விஷயங்கள் எல்லாம் நல்லா பிக்கப் பண்ணிட்டே இருக்கா. அதான் ஆனந்த், உங்க ட்ரைனிங்ல வேற எப்படி இருக்கும்? பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும். அண்ணி இப்படி எல்லாம் ஜாலியா இருந்தா தானே லைஃபும் கலகலப்பா இருக்கும். கரெக்ட் தான். தம்பி கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரொமான்ஸ தூள் கிளப்புறாரு. அண்ணன் இந்த விவகாரத்துல எல்லாம் கொஞ்சம் சுமார் பெர்ஃபார்மன்ஸ் தான். அண்ணி இதெல்லாம் சொல்லி தர வேண்டிய விஷயம் கிடையாது, நீங்க தான் அவர்கிட்ட சொல்லணும். கரெக்ட் தான். இப்பவே பாதி வழிக்கு வந்துட்டாரு. கூடிய சீக்கிரமே மொத்தமா நம்ம வழிக்கே வந்துருவாரு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ணி, கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ குழந்தனாரே. என் பொண்ணுக்கு அர்ஜென்டா ஒரு போன் மட்டும் பண்ணணும். அவ்வளவுதானா? இதுக்கு எதுக்கு இவ்வளவு தயங்குறீங்க? இந்தாங்க, பேஸ்ட் கொடுங்க. சரி அம்மா, நான் அப்பா பேசுறேம்மா. நல்லா இருக்கியாம்மா? ஆமாம்மா. ஆமா, இப்ப எங்க இருக்கம்மா? எவ்வளவு ஆச்சுங்க? 20 ரூபா ஆச்சுப்பா. இந்தாங்க. சார் சார், ஏங்க இங்க ஒரு பெரியவர் போன் பேசிட்டு இருந்தாரு, அவரை பாத்தீங்களா? அவர் எப்பயோ போயிட்டார் தம்பி, இப்ப வந்து கேக்குறீங்க? இந்தாங்க பாட்டி, பிளான் சக்சஸ். பாத்தியடி, போன்ல தங்கச்சி படத்தை வச்சிருக்கான் பாரு. இந்த அண்ணன் தங்கச்சி பாசத்தை வச்சு தாண்டி அந்த மீனாட்சியை கவுக்க போறேன். என்ன நீ கிடைச்ச சான்ஸ வச்சு அவங்கள ஈஸியா மாட்டி விட்டுருக்கலாம்ல. ஆனந்த், அதெல்லாம் நாம செய்ய வேண்டாம். அவங்க தானாவே மாட்டிப்பாங்க. ஐயோ, அண்ணன் தான் போன் பண்றாரு. பயப்படாம பேசு மீனாட்சி, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். பேசு மீனாட்சி. ஹலோ, சொல்லுங்கண்ணா. உங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. ஐயோ, நீங்க யாருங்க பேசுறது? ரோட்ல வந்துட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. நான் தான் கூட போய் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ண. கை கால் எல்லாம் கட்டு போட்டிருக்காங்கம்மா. பாவம், கை கால் எல்லாம் பிராக்சர்னு சொன்னாங்க. நீ போன் எடுக்கணும் தான் உங்க அண்ணன் நம்பர்ல இருந்து கூப்பிட்டேன். இத சொல்லதாமா உனக்கு நான் போன் பண்ணேன். எப்படி அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அண்ணனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தவங்க பேசினாங்க. நான் என் அண்ணனை பார்க்கணும். மீனாட்சி, மீனாட்சி இரு மீனாட்சி. இது பாரு மீனாட்சி, இதெல்லாம் உடனே நம்ப கூடாது. நான் செக் பண்றேன். உடனே உன் போன்ல இருந்து அண்ணனுக்கு கால் பண்ணு.
நீங்கள் அழைத்த எண் தற்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. சுவிட்ச் ஆஃப்னு வருதுக்கா. அண்ணன் விஷயத்துல யார் போய் சொல்ல போறா? நான் உடனே போகணும், என் அண்ணனை பார்க்கணும். அழாத மீனாட்சி. அனி இப்ப என்ன நீ பண்றது? இது பாரு மீனாட்சி, ஃபர்ஸ்ட் நீ அழாத, கொஞ்சம் பொறுமையா இரு. நான் உன்னை எப்படியாவது வெளியே அழைச்சிட்டு போறேன், சரியா? மீனாட்சி அழாத மீனாட்சி. வாடி 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 வாடி. ஏய், இது வழியா இறங்கிதான் வெளியே போலாம் நினைப்பா. நீ இங்கே நின்னு பாத்துக்கோ. சாப்பிட போனேன், பிக் பேக்கெட் அடிக்க போனேன்னு ஏதாவது சொன்ன தொலைச்சிருவேன். ஜாக்கிரதையா பாத்துக்கோ. ஓட்ட விட்டுறாத. ஐயோ, என்ன பண்றது? பாட்டி வர பாத்துட்டாங்களே. மீனாட்சி அழாத மீனாட்சி. நீ அழுதா என் மனசு கஷ்டமா இருக்கு மீனாட்சி. சொன்னா புரிஞ்சுக்கோ. அண்ணி உன்னை எப்படியாவது வெளியே கூட்டிட்டு போயிருவாங்க. நீ உன் அண்ணனை கண்டிப்பா பார்க்கலாம். ப்ளீஸ் தயவு செஞ்சு அழாத மீனாட்சி. கிழவி, ஆளா வைக்கிற ஆளு உனக்கு இருக்கு. என்ன பண்ற? இவங்கெல்லாம் யாருமா? ஆனந்த் சாரோட காலேஜ் மேட்ஸ் மேடம். மேரேஜ்க்காக இன்வைட் பண்ண வந்திருக்காங்க. இவங்களுக்கு தான் மேடம் கல்யாணம். அதுக்கு இன்வைட் பண்ணதான் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்காங்க. வணக்கங்க. வணக்கம்மா. பாவம் மேடம், இவங்க கட்டிக்க போற மாப்பிள்ளை வீட்ல கல்யாணத்துல சின்ன சின்ன தடங்கள் வந்துட்டு இருக்கான். அதான் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. கல்யாணம்னா நிறைய பிரச்சனைங்க வரத்தாமா செய்யும். அதையும் தாண்டி உன் மனசுக்கு பிடிச்சவனோட நீ ஒண்ணு சேரணும். கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நான் ப்ரே பண்றேன். சஹானா, மேடம் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இருக்கட்டும்மா. நல்லாரு நல்லாருமா. இதுல ஒருத்தி கண்டிப்பா மீனாட்சி, அதுல டவுட்டே இல்ல. மேடம், இவங்க கிளம்பிட்டாங்க. நாங்க வழி அமிச்சிட்டு வந்துடும். சரி, போயிட்டு வாமா. வாங்க வாங்க, போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாமா. விட்டு வந்துடுறோமா? போப்பா. ஏய், ஒரு நிமிஷம். இருங்க வரேன். இங்க பாருங்க, நீங்க யாரும் என்ன தப்பா நினைக்காதீங்க. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எல்லாம் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட், அதுவும் ஆனந்த் தம்பியோட படிச்சவங்க. இருந்தாலும் நான் இத பண்ணிதான் ஆகணும். என் மோதிரத்தை காணுமா? பாட்டி, இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டி. அவங்கள போய் சந்தேகப்படுறீங்க? ஐயோ தம்பி, அவங்க கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ராசா. நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. பாட்டி, இந்த பாருங்க, அந்த மோதிரத்துக்கு எவ்வளவு பணமோ அதை நான் தரேன். பணம் கொடுத்துட்டா தப்பு செஞ்சவங்களை கண்டுபிடிக்க வேண்டாமா? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க தம்பி. மோதிரத்தை காணுமா? கிழவி, நீ எதுக்கு இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியாது. Who is the black sheep? யார் அந்த கருப்பாடு? இப்ப கண்டுபிடிக்கிறேன். வசுந்தரா, இந்த ரெண்டுல ஒண்ணு தொடு. ஏன் யோசிக்கிற? ரெண்டுல ஒண்ணு தொடு. ஒருவேளை உனக்கு லக்கு இருக்கலாம்ல. black sheep, black sheep, black sheep. கருப்பாடு.
பாருங்க அர்ஜுன் சார், அவங்க எல்லாம் ஆனந்த் கூட படிச்சவங்க. இவங்க ஆனந்துக்கு மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்க வந்தாங்க. இந்த பாட்டி அவங்க மோதிரத்தை காணோன்னு இவங்க எல்லாரும் தடுத்து நிறுத்தி செக் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படிதான் இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி அசிங்கமான வேலை எல்லாம் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் அவங்களை அனுப்பி வைங்க. போங்க, நீங்க எல்லாம் போங்க. அண்ணனே சொல்லிட்டாருல, நீங்க கிளம்புங்க. ஐயோ இல்ல கிளம்புங்க, கிளம்புங்க. தம்பி 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 தம்பி. ஐயோ, என்ன பாட்டி இப்படி சொதப்பிருச்சு? வெளியில போனது ஒரு விதத்துல நல்லது தாண்டி. ஆனா எப்படி திரும்பி வரான்னு மட்டும் நான் பாக்குறேன். ஏன் அர்ஜுன் சார், நீங்க உங்க ரூம்ல பாத்தீங்களே பர்தா போட்ட ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இந்த பொண்ணுங்கள ஒருத்தியா இருப்பாங்களோ? சேச்சா, சான்ஸே இல்ல. நான் பார்த்த அந்த கண்ணு இவங்க யாருக்கும் இல்ல. ஓ அப்படியா? ஆனாலும் நீங்க அப்படி நடந்திருக்க கூடாது அர்ஜுன் சார். அது இப்ப நினைச்சா கூட போங்க சார். பார்க்கவே முடியல சாமி. ஐயோ அண்ணா, அண்ணா. மீனாட்சி, அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அட்மிட் பண்ணிருக்கோம்னு சொன்னாங்க. ஆனா அண்ணனுக்கு ஒண்ணும் இல்ல. அண்ணன் நல்லாதான் இருக்காரு. கடவுளே, எனக்கு ரொம்ப நன்றி. மீனாட்சி, என்னம்மா வந்ததுல இருந்து என்னையே ஏன் இப்படி பாத்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்லண்ணா, நீ நல்லா இருக்கல்ல? என்னம்மா இது வந்தது வராததுமா இப்படி கேக்குற? நீயே பாத்துட்டு இருக்க, நான் நல்லா தானே இருக்கேன். அதுவும் உன்னை இப்ப பார்த்ததுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. இல்லண்ணா, எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. ஆமா, உன் போன் எங்கண்ணா? போன் மிஸ் ஆயிடுச்சுமா. ஏமா வந்ததும் வராததுமா என்ன விசாரிக்கிற? போனை பத்தி விசாரிக்கிற? ஏதாவது பிரச்சனையாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. மீனாட்சி, நீ போய் ரெஸ்ட் எடுமா. மாறா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன்ப்பா. சரிப்பா. ஏன் மீனாட்சி, காதலுக்கு முன்னாடி அண்ணன்கிற உறவெல்லாம் அடிபட்டு போயிருது இல்ல? அண்ணா, அப்படிலாம் இல்லண்ணா. இல்ல மீனாட்சி, அப்பவே நீ எங்க போயிருப்பேங்கிறத நான் யூகிச்சிட்டேம்மா. அதான் நிஜம். சாரிண்ணா, என்ன மன்னிச்சிருங்க. நான் ஆனந்த் வீட்டுக்கு தான் போயிருந்தேன். ஒரு விஷயத்த முதல்ல நீ தெளிவா புரிஞ்சுக்கோ. அவங்க உன்னை ஏத்துக்கல, வீட்டுக்குள்ளே அனுமதிக்கல. நீ அழையாத விருந்தாளியா அந்த வீட்டுக்குள்ள ஒளிஞ்சு மறைஞ்சு இருந்திருக்க. அத முதல்ல மனசுல வச்சுக்கோ மீனாட்சி. ஏற்கனவே அவங்க உன்னை ரொம்ப அசிங்கப்படுத்திருக்காங்க. மறுபடியும் அங்க போய் உன்னை நீ தரம் தாழ்த்திக்காதம்மா. இல்லண்ணா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனந்தோட அம்மாவும் அண்ணனும் கண்டிப்பா என்ன புரிஞ்சுப்பாங்கண்ணா. நீங்க செஞ்சது சரின்னு அவங்க உணர்வாங்க. அந்த காலம் சீக்கிரமே வரும். மீனாட்சி, இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனைமா. ஒரு அண்ணனுக்கு இருக்க வேண்டிய கவலை எனக்கும் இருக்குமா. காதல் வேகத்துல நீ பேசுறியோன்னு எனக்கு தோணுதுமா. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல, நீ பாத்துக்கோ. அண்ணா, எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணா. சீக்கிரமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். அண்ணா. மீனாட்சி, நாளைக்கு 3வது பூஜைனா நான் கண்டிப்பா ஆனந்தோட சேர்ந்து விளக்கு போடணும். சொல்லுங்க ஆனந்த். நீ அன்னிக்கிட்ட பேசிட்டு இருந்ததை நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன் மீனாட்சி. 3வது பூஜையில நாம கண்டிப்பா விளக்கு போட்டே தீரணும் மீனாட்சி. எனக்கும் அந்த ஆசை இருக்கு. ஆனா அண்ணனுக்கு தெரியாம இந்த தடவை நான் அங்க வரதுக்கு எந்த விதத்திலையும் இனிமே முயற்சி பண்ண மாட்டேன். ஒருவேளை உங்க அண்ணன் போக கூடாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவேன் மீனாட்சி? கண்டிப்பா அந்த மாதிரி எங்க அண்ணன் சொல்ல மாட்டாரு ஆனந்த். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எல்லாமே நல்லதாவே நடக்கும். நாளைக்கு நான் வருவேன். நம்ம கண்டிப்பா விளக்கு போடுவோம் ஆனந்த். மீனாட்சி, இங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அண்ணா,
என்னோட பெர்மிஷன் எதிர்பார்த்து அவங்க வீட்டுக்கு விளக்கு பூஜைக்கு போகாம காத்துட்டு இருக்கியே, அதாமா நீ என் மேல வச்சிருக்கிற அன்பு பாசத்துக்கான அடையாளம். அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு அண்ணனை அம்மாவா நினைக்கிறது அந்த அண்ணனுக்கே பெருமைமா. நான் உனக்காக எடுக்கிற அத்தனை முயற்சியுமே உன்னோட நல்லதுக்கு தான் மீனாட்சி. அண்ணா தெரியும்ண்ணா. நல்லபடியா பூஜையை முடிச்சிட்டு வாமா. சரிண்ணா, நீ என்ன பத்தி கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி, போயிட்டு வாமா. மீனாட்சி, எப்படி மீனாட்சி வந்த? அண்ணா டிராப் பண்ணிட்டு போனார் ஆனந்த். மீனாட்சி சைடுல இருந்தும் கல்யாணத்துக்கு சம்மதம் கிடைச்சிருச்சு. அண்ணி, நிச்சயம் நம்ம பக்கமும் சம்மதம் கிடைச்சிரும் அண்ணி. ஆனா இப்ப எப்படிக்கா வீட்டுக்குள்ள போறது? மீனாட்சி, அதுக்கெல்லாம் அண்ணி பக்காவா ஐடியா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அம்மா, என்னடா இந்த டைம்ல அம்மா வெளில கூட்டு போயிட்டு இருக்க? அண்ணா, அது அம்மாக்கு தூக்கம் வரலன்னு சொன்னாங்க, அதான் அப்படியே லைட்டா காத்தாட வெளியே கூட்டிட்டு வந்தேன். சரி, நான் கூட்டு போறேன். உனக்கு காத்தால விளக்கு பூஜை இருக்குல்ல, நீ போய் தூங்கு. அண்ணா இல்லண்ணா, நானே ஏய், நான் பாத்துக்கிறேன், நீ போ போ. மா, வாங்க போலாம். மா, இந்த உலகத்திலேயே சிறந்த அண்ணன் தம்பிக்கு உதாரணம் ராமாயணத்துல வர ராமரும் லக்ஷ்மணன் தான். நான் ராமரோ இல்லையோ, ஆனா அவன் லக்ஷ்மணன் தாமா. இன்னைக்கு வரைக்கும் நான் நல்லா இருக்கணும் தாமா அவன் ஆசைப்படுறான். நான் ராமரா இருக்க முடியுமான்னு தெரியல. என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஒரு நல்ல அண்ணனா இருப்பேன். இப்பெல்லாம் ஆனந்த் பிசினஸ்ல கான்சென்ட்ரேட்டே பண்றது இல்ல. அதெல்லாம் எனக்கு பெருசாவே தெரியலமா. எனக்கு எப்பவுமே அவன் ஒரு சின்ன குழந்தை மாதிரி தாமா. அவனை சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அவன் என்ன செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம்தாம்மா. நீங்க வேற எதை பத்தியும் யோசிக்காதீங்கம்மா. அவன் வாழ்க்கையில எந்த தப்புமே பண்ணதில்லை. அவன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவனுக்கு பிடிச்ச மாதிரியே அமையும். நீங்க அதை பத்தி எதையுமே யோசிக்காதீங்க. என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் அவன் கூடவே இருப்பேன். அர்ஜுன் சார், ஒரு நிமிஷம். போச்சு போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. நீ எப்படிங்க? டேய் ஆனந்த். அர்ஜுன் சார், ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். நானும் ஆனந்தும் ஒருத்தர் காதலிக்கிறோம், மனசார நேசிக்கிறோம். இந்த பூஜைய ஆனந்தோட சேர்ந்து யாரு விளக்கு போடுறாங்களோ அவங்கதான் ஆனந்த கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு ஜோசியர் சொன்னாரு. அதனால இதுவரைக்கும் நடந்த 2 பூஜையிலையும் எல்லாரையும் ஏமாத்திட்டு நானும் ஆனந்தும் தான் விளக்கு போட்டோம். நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க அர்ஜுன் சார். என்னோட வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம இருந்தேன். ஆனந்த் தான் என்னோட வாழ்க்கையில எல்லாமுமா வந்தாரு. ஆனந்த் எனக்கு கிடைச்சா வாழ்க்கையில நான் செஞ்ச தவோன்னு நினைப்பேன். எங்க காதல் மேல சத்தியமா சொல்றேன் அர்ஜுன் சார், உங்களோட சம்மதம் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள நான் வரவே மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. உங்க தம்பியையும் மன்னிச்சிருங்க.
அவரு என் மேல இருக்கிற அன்பலையும் அக்கறையிலும் தான் இப்படி பண்ணிட்டாரு. மத்தபடி உங்களை ஏமாத்தணும்னு துளி கூட அவர் மனசுல நினைச்சதே இல்ல. அவரை நீங்க மன்னிச்சிருவீங்கன்ற நம்பிக்கையில நான் போறேன். எனக்காக மன்னிச்சிருங்க. மீனாட்சி, எப்ப நீ என்ன ஏமாத்த கூடாது, என் குடும்பத்துல உள்ளவங்களை ஏமாத்த கூடாதுன்னு நினைச்சியோ, நீதான் ஆனந்துக்கு சரியான ஜோடி. நான் சொல்லல உண்மையான காதல் எப்பவுமே ஜெயிக்கும்னு. கூப்பிட்டுலாமா? புரியலையா? டேய் ஆனந்த், எங்க இருக்க? டேய், எல்லாம் பூசணிக்காய் தான் சோத்துல மறைப்பாங்க, ஆனா நீ பூசணிக்காய் தோட்டத்தையே மறைச்சிட்ட. தேங்க்ஸ் மாமா. மாமாவா? நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா அவரோட அண்ணன் எனக்கு மாமா தானே. ஓகே, நல்ல விஷயம். அந்த அளவுக்குலாம் நான் இன்னும் பெரிய ஆள் ஆகல. ஏய், எனக்கு ஓகே, அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. டோன்ட் வரி, படிப்படியா தான் புரிய வைக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. டேய், ஒரு நிமிஷம், இந்த விஷயம் வசுவுக்கு தெரியக்கூடாது. ஏன்டா அப்படி பாக்குற? டேய், வசு வந்து அம்மா கூட ரொம்ப விசுவாசமா இருக்கிறவ. லைட்டா விஷயம் தெரிஞ்சாலும் ஃபுல் மேட்டரை ஓபன் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் நீங்க சேர முடியாது. அதுக்கப்புறம் எனக்கு தெரியாதுப்பா. அண்ணா சொல்றத கேளு, வசுவுக்கு தெரியவே கூடாது. அது இல்ல, அதான் மாமா சொல்றாங்கல்ல. பாத்தியா, கற்பூர மாதிரி புடிச்சுக்கிட்டா. வேஸ்ட்ரா நீ. போ போ போ, வசுவுக்கு தெரியக்கூடாது. புரிஞ்சுதா? போ. சரிண்ணா. அர்ஜுன் சார், என்ன இப்படி பண்ணிட்டீங்க? நான் என்ன பண்ண? நான் மேடம் கூட தனியா பேசணும், நீங்க போங்க. எத்தனாலும் அம்மா கிட்ட பேசக்கூடாது, என்கிட்ட பேசு. ஏன் மேடம் கிட்ட ஏன் பேசக்கூடாது? நீ அம்மா கிட்ட பேசக்கூடாது. அம்மா ரொம்ப டயர்டா இருக்காங்க. நீ கிளம்பு. அதெல்லாம் முடியாது, நான் மேடம் கிட்ட பேசணும். எதுவா இருந்தாலும் நீ காலையில பேசு. மரியாதையே போ. அம்மா வாங்கம்மா, நம்ம போலாம். என்னம்மா வர சொன்னீங்களாமே? என்ன அர்ஜுன் இப்படி கேக்குற? சரி, நீ ரெடியா? பூஜை ஏற்பாடெல்லாம் கரெக்டா இருக்குல்ல? எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்ப பண்றது 3வது பூஜை. இது நல்லபடியா முடிஞ்சு ஆனந்த் நட்சத்திர கல்யாணம் எந்த தடையும் இல்லாம சிறப்பா நடக்கணும். நீதான்ப்பா அத பாத்துக்கணும். ஆனந்துக்கு பிடிச்ச பொண்ணு கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்கும். அத நான் பாத்துக்கிறேன். அது என்ன, ஆனந்துக்கு பிடிச்ச பொண்ணுன்னு தனியா சொல்ற? ஆனந்துக்கு பிடிச்ச பொண்ணு நட்சத்திரா தானே? ஆமா, நட்சத்திரா தாமா. அததான் நான் சொன்னேன். சரிம்மா, நான் போய் பூஜை ஏற்பாடுலாம் பாக்குறேன். சரிப்பா. ஆனந்த் மீனாட்சி விஷயத்தை எப்படியாவது அம்மா கிட்ட படிப்படியா சொல்லி சம்மதத்தை வாங்கிடணும். அவசரப்பட்டு இந்த விஷயத்துல எந்த ஒரு முடிவும் எடுக்க கூடாது. அதோட ஆனந்த் அவனுக்கு பிடிச்ச பொண்ணோட அவன் வாழ்ந்தாதான் அவன் லைஃப் நல்லா இருக்கும். அர்ஜுன், என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா. அர்ஜுன் சார், பரபரப்பா இருக்கீங்க போல இருக்கு. ஆமா வசு, 3வது பூஜை இல்ல, ஆனந்த் நல்லபடியா விளக்கு போடணும். அதுக்காக தான். ஆனந்த் மட்டுமா? நட்சத்திராவும் சேர்ந்து விளக்கு போடணும்னு சொல்லுங்க. கரெக்ட் 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 கரெக்ட். ஆனந்த் விளக்கு போடுறதுக்கு பயங்கரமா பிளான் போடுறீங்க போல இருக்கு. ஏய், நான் அதுக்கு பிளான் பண்றோம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா தான் உளறிட்டே இருக்க. தள்ளு ஃபர்ஸ்ட். என்கிட்டேவா? என்ன இவன் எல்லாத்தையும் ஓபனா பண்ணிட்டு இருக்கான்? வாங்கண்ணா. என்ன பண்ணிட்டு இருக்க? கதவை திறந்து வச்சுட்டு பேசிட்டு இருக்க?
வசு திடீர்னு வந்துட்டா என்ன பண்ணுவ? சாரிண்ணே. இன்னைக்கு 3வது விளக்கு போடணும். என்ன பிளான்? அண்ணா அத பத்தி தானே ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கோம். டோன்ட் வெரி, நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், அதை சொல்றேன் கேளு. எப்படி ஐடியா? சூப்பர்ண்ணே, கை கொடுங்கண்ணே. உங்க ஐடியா செம்ம. அவங்க உங்களை பத்தி கரெக்டா கணிச்சு வச்சிருக்காங்கண்ணே. யாரு? அண்ணா அது வந்து அது உங்களை பத்தி கரெக்டா கணிச்சு வச்சிருக்கோன்னு சொல்ல வராரு மாமா. இப்போ அண்ணன் வருவாரு, ஏதாவது பிளான் சொல்லுவாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அதே மாதிரி நீங்க வந்துட்டீங்க. சரி சரி, நீங்க ரெடியா இருங்க. சரிண்ணே, ஓகேண்ணே. டேய் அண்ணா, கதவை பூட்டிக்க, வசு உள்ள வந்துருவா. சரிண்ணே, ஓகேண்ணே. ஓகே. மீனாட்சி வீட்ல இருக்கிறத எனக்கு தெரியாம மறைக்கிறீங்களா? இப்ப பாருங்க. வசு எங்க போற? ஆனந்த் பூஜைக்கு ரெடி ஆயிட்டாரா பாக்க போறேன் சார். அவர் ரெடி ஆயிட்டா, 2 நிமிஷத்துல வந்துருவான். நீ போய் பூஜை வேலை கவனி. போ போ போ. இல்ல அர்ஜுன் சார், பூஜைக்கு ஏத்த மாதிரி ஆனந்த் ரெடி ஆயிட்டாரா இல்லையான்னு தெரியல. கையில இந்த மஞ்சள் கயிறு, காப்பு அதெல்லாம் கட்டணும். நான் அதெல்லாம் பாத்துட்டேன். காப்பு கட்டியாச்சு, காலை மெட்டி போட்டாச்சு, எல்லாமே ரெடி. என்னது, கால மெட்டியா? அது நான் பாக்கணுமே. தலங்க தலங்க. ஏய் வசு, ஏய் இரு வசு. இப்ப என்ன அர்ஜுன் சார்? அது லேடிஸ்லாம் பார்க்க கூடாது. பார்த்த தோஷம் பிடிக்கும் வசு. நான் தான் சொல்றேன்ல, நீ போய் பூஜை வேலையை பாரு. தம்பி கரெக்டா மீனாட்சியோட வந்துருவான். அர்ஜுன் சார், இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ஆனந்த் மீனாட்சியோட வருவாரா? அது மீனாட்சி அருளோட வருவான்னு சொன்னேன். உன் காதுல தப்பா விழுந்துருச்சு. ஏய் என்ன நீ முதல்ல இங்க கிளம்பு, பூஜை வேலையை பாரு. இல்ல அர்ஜுன் சார், எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு. நான் ஆனந்த் சார் ரூமுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். ஏய் வெயிட் பண்ணு வசு. அர்ஜுன் சார், இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் ஆனந்த் சார் ரூமுக்கு போய் தண்ணி குடிக்கிறதுல உங்களுக்கு என்ன? எனக்கும் விக்கல் எடுக்குது. ஆனந்த் ரூம்ல தண்ணி இல்ல. டைனிங் ரூம்ல போய் தண்ணி குடிக்கலாமா? 2 பேர் போய் தண்ணி குடிக்கலாம், வா. இருந்தாலும் அர்ஜுன் சார், நீங்க அப்படியெல்லாம் பண்ணிருக்க கூடாது. அப்படி என்னதான் பண்ண சொல்லி தொலையேன். சொல்லணுமா? நீங்க சொன்ன மாதிரியே நடந்துச்சு. விளக்கு போடுறதுக்கு அண்ணன் செம்மையா ஒரு பிளான் சொல்லிட்டு போயிருக்காரு. அது என்ன பிளான்னா? ஆனந்த் வேண்டாம் ஆனந்த், சொல்லாதீங்க. ஏன் நீ? அர்ஜுன் சார் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவரோட எண்ணத்துக்கு நான் மதிப்பு கொடுக்க விரும்புறேன். அவர் எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சாருன்னா அது தெரியாமலே இருக்கட்டுமே. அவரா என்னைக்கு உங்க காதல் விஷயத்த என்கிட்ட சொல்றாரோ அப்பவே நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்பதான் அவர் என்ன நம்புறாருன்னு அர்த்தம். சரி அண்ணி, அப்ப உங்க இஷ்டம். நிவாரணாய நமஹ, சல்யதோஷ நிவாரணாய நமஹ, உட்பாணதோஷ நிவாரணாய நமஹ, சர்வதோஷ நிவாரணாய நமஹ, சர்வகஷ்ட நிவாரணாய நமஹ, சர்வதுக்க நிவாரணாய நமஹ. விளக்கு பூஜை போடுறவங்க வந்து குங்குமம் வைங்க. ஆனந்த், போய் திருஷ்டி பொம்மைக்கு குங்குமம் வைப்பா. விளக்கு பூஜை ஆரம்பிக்கலாமா? தாராளமா ஆரம்பிக்கலாம்.
ஓம் சாம்பவே நமஹ ஓம் சுமுகே நமஹ ஓம் திரிநேத்ராயி நமஹ ஓம் விஸ்வரூபிணி நமஹ சர்வநாசன்னி நமஹ தீபலக்ஷ்மி ஸ்வரூபிணி நமஹ மாங்கல்ய தேவதாயி நமஹ மாங்கல்ய கடாட்சாயி நமஹ சர்வதேவதாயி நமஹ. ஒன்னும் கவலைப்படாதீங்க, அர்ஜுன் சார் எல்லாத்தையும் நல்லபடியா பண்ணுவார். அர்ஜுன் சார் இந்நேரம் பக்காவா ஒரு பிளான் போட்டிருப்பாரு. இந்த பாட்டியும் இனியாவும் முழிக்கிற மொழியே சரியில்லையே. இலக்கியாவை விளக்கு போட வைக்கிறதுக்கு என்ன பிளான் வச்சிருக்காங்களோ தெரியலையே. சகல பூஜாம் சமர்ப்பயாமி. அம்மா, பொண்ணு மாப்பிள்ளை வந்து விளக்கேத்த சொல்லுங்க. ஆனந்த், விளக்கேத்துப்பா. பாட்டி கத்து கத்து. இருடி இருடி. அப்பா அம்மா, பாம்பு! ஐயோ, ஐயோ, ஐயோ. ஏண்டி இனியா, நான் பாம்புன்னு கத்தலாம் நினைச்சா எனக்கு முன்னாடி நட்சத்திரா பொண்ணு பாம்புன்னு கத்துறா. பாட்டி, நிஜமாவே பாம்பு! நாம இங்க இருந்தா அர்ஜுன் சார் அவரோட திட்டத்தை நடத்த மாட்டாரு. நம்ம வேற எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கலாம். அண்ணா, இப்ப என்னடா பண்றது? டேய், நீ கவலைப்படாத. மீனாட்சி நிச்சயமா வருவா. ரெடியா இரு, வரேன். சரிண்ணா. அண்ணா, சூப்பர்ண்ணா. சூப்பரா இருக்கட்டும், போடா போய் விளக்கேத்து போ. ஓகே ஓகே ஓகே. அண்ணி, ஓகே இல்ல? உங்க சீக்கிரம் போய் விளக்கு போடுங்க. ஓகே ஓகே. என்ன பாட்டி இது? அந்த மீனாட்சி விளக்கு போட்டுருவ போல இருக்கே. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. இப்ப பாருடி ட்விஸ்ட. மம்மி, ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி தான் நடக்குது மம்மி. ஆனந்த், தீப்பெட்டியில குச்சி இல்ல. என்னது? குச்சி இல்லையா? ஆனந்த், ஏத்தலாம். இப்ப அந்த வீல் சேர் இருக்குல்ல, அதாண்டி உன் அத்தை. அதை கூட்டிட்டு வந்து வச்சுக்கேன். இப்ப கையும் கடவும் புடிச்சலாண்டி. அண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே ஓகே, வா 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 வா. தேங்க்ஸ் அண்ணி. ரெடி ரெடி ரெடி. என்னடா பண்ற? ஓகே. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். சரிங்கம்மா. ஐயோ, இவ்வளவு பெரிய வீட்டுல எங்கன்னு போய் தேடுவேன். இந்த சொத்தை எங்க போய் பதுங்கி இருக்குன்னு தெரியலையே. எங்கடியே போய் தொலைஞ்சது? அதான் பாட்டி, எனக்கும் தெரியல. தெரியலையா? அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எப்படியோ விளக்கு போட்டல. போட்டாச்சு. சந்தோஷம். பாம்பு போயிடுச்சு. வாங்க வாங்க வாங்க. பாம்பெல்லாம் போயிடுச்சு, வாங்க. போ பேபி. பாம்பு போயிடுச்சுல மாமா? போயிடுச்சு. ஆமா இந்திரா, ஆனந்தும் நட்சத்திராவும் நேரத்துக்கு விளக்கு போட்டுட்டாங்கல்ல?
அண்ணிய பொறுத்த வரைக்கும் நட்சத்திர விளக்கு போட்ட மாதிரியே இருக்கட்டும். அதுதான் நமக்கும் நல்லது. ஆமாமா, நல்லபடியா விளக்கு போட்டுட்டாங்க. அடிப்பாவி, நீ எதுக்கு இப்படி பீலா விடுறேன்னு எனக்கு தெரியும்டி. உன்னை பொறுத்த வரைக்கும் 3 நாள் விளக்கு போடணுங்கிறதான உன்னோட கணக்கு. எப்படியாவது அந்த அண்ணியை ஏமாத்தி போட்டு வாங்கறதுக்கு தானே இந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. 3 நாள் நட்சத்திர விளக்கு போட்டுட்டா அப்போ இந்த கல்யாணத்துல இதுக்கப்புறம் எந்த தடையும் வராது இந்திரா. ஆமா மேடம், 3 நாளா எந்த பொண்ணோட ஆனந்த் விளக்கு போட்டாரோ அந்த பொண்ணோடவே அவருக்கு நிச்சயமா நல்லபடியா கல்யாணம் நடக்கும். அத யாராலையும் மாத்த முடியாது. ஐயரே, பூஜையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல? பூஜைலாம் நல்லா சேவமா முடிஞ்சதுமா. திஷ்டி பொம்மையை மட்டும் எடுத்துன்னு போய் ரோட்ல எரிக்கணுமா. தூக்குப்பா தூக்குப்பா. என்ன ஓய் பொம்மை இவ்வளவு கணக்குறது? நமக்கு வெயிட்டா கவனிக்கிறா. அப்புறம் என்ன, தூக்குங்கோ கொளுத்துவோம்.